ஆக்சியம் 4 திட்டம் 6வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டதால் இந்தியரை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சி மீண்டும் தள்ளி போயுள்ளது. இந்தியாவின் சுபன்ஷு சுக்லா உட்பட 4 பேர் இந்த விண்வெளி பயணத்தில் ஈடுபட இருந்தனர். மே 29 அன்று விண்ணில் செலுத்தப்பட இருந்த ஆக்சியம் மிஷன் 4 பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களுக்காக தொடர்ந்து ஒத்திவைத்து வந்தது. ஜூன் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் இது 3வது முறையாகும். நாசாவின் ஆக்சியம் மிஷன் 4 திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை மத்திய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் உறுதி செய்துள்ளார். விண்வெளி பயணத்திற்கான தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை 11 மணிக்கு புறப்படும் புறநகர் ரயில் அதிகாலை 3:15 மணிக்கே புறப்பட்டு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. இதேபோல் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 12:15 மணிக்கு புறப்படும் புறநகர் ரயிலானது அதிகாலை 4:25 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்றடையும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து மதியம் 12:02 மணிக்கு புறப்படும் ரயிலானது 12:10 மணிக்கு புறப்படுகிறது. இத்துடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து அதிகாலை 3:15 மணிக்கு புறப்படும் புறநகர் ரயிலானது 4:10 மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து காலை 4:25 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 5:20 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு சென்றடைகிறது. மனைவி குறித்து பொதுவெளியில் அவதூறாக பேசியதாக இன்ஸ்டா பிரபலம் விஷ்ணுவை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆர்கானிக் அழகு சாதன பொருட்கள் விற்பனை யூடியூப் சேனல் மூலம் தாவேகாவிற்கு ஆதரவு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயன்சர் பிரபல அழகு கலை நிபுணர் அஷ்மிதாவின் கணவர் என பல பொறுப்புகளுடன் வலம் வந்தவர் விஷ்ணு. இவர் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நண்பர்களிடம் அடிவாங்கிய வீடியோ வெளியாகி பிரபலமடைந்தார். இந்த நிலையில் அவரது மனைவியை பொதுவெளியில் ஆபாசமாக பேசியதாகவும் போதையில் தாக்கியதாகவும் மனைவி அஷ்மிதா அளித்த புகாரில் 7 பிரிவுகளின் கீழ் வடபழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுவை கைது செய்துள்ளனர். அஷ்மிதாவிற்கும் விஷ்ணுவிற்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு இரு வீட்டார் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 ஆண்டுகளில் கருத்து வேறுபாடு காரணமாக அஷ்மிதா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதாக அப்போதே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த விஷ்ணு மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். எனினும் விஷ்ணுவின் தொடர் கொடுமை தாங்காமல் அஷ்மிதா சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்திலும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த விஷ்ணு அஷ்மிதாவை பதிவு திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே இருவருக்குள்ளும் மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரச்சனை எழுந்ததால் இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த விஷ்ணு அஷ்மிதா குறித்து ஆபாசமாக அவதூறாக பேசியிருந்தார். இதனால் மனமுடைந்த அஷ்மிதா தொடர்ந்து தன்னை பற்றி அவதூறாக பேசி தாக்கி காயம் ஏற்படுத்திய கணவர் விஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடபழனி காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் போலீசார் விஷ்ணுவை கைது செய்துள்ளனர். தென்காசி சுந்தரபாண்டியபுரம் அன்னை முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு சாப்பிட்டு 5 முதியவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் குடிநீரில் ஈகோலை பாக்டீரியா இருப்பது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 19 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்தில் தொடர்புடைய காப்பக உரிமையாளர் ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார். இறப்பு காரணம் குறித்து முழுமையான தகவல் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு தெரியவரும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏடிஎம்மில் டெபாசிட் செய்ய சென்ற இளைஞரை தாக்கி 2,70,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மண்ணடியைச் சேர்ந்த மைனர் அலி என்பவர் பேக் தயாரிக்கும் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவரிடம் மண்ணடியைச் சேர்ந்த முகமது என்பவர் 2,70,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏடிஎம் மூலம் வங்கிக் கணக்கில் செலுத்தும்படி கூறியுள்ளார். அதன்படி கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் உள்ள வங்கி ஏடிஎம்மில் டெபாசிட் செய்ய சென்றபோது அடையாளம் தெரியாத 3 பேர் மைனர் அலியை தாக்கி பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். மேலும் மைனர் அலி பைக்கையும் திருடிச் சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் ஹவாலா பணம் என தெரியவந்துள்ளது. கொடைக்கானல் தனியார் பள்ளியில் மாணவி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பரையூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த செல்லக்குமார் மகள் காமாட்சி பிரியா பண்ணைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மதிய உணவை உண்ட பின்பு
தலையின் பின்பகுதியில் வலிப்பதாக கூறிய நிலையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். பள்ளி நிர்வாகத்தினர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் குறித்து தாண்டிக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குங்ஃபு வகுப்பில் பழகிய துணை நடிகை பண மோசடி செய்துவிட்டதாக ஐடி ஊழியர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த கௌரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் தற்காப்பு கலையான குங்ஃபு பயிற்சிக்கு செல்லும்போது சின்னத்திரை நடிகையான அனாமிகாவுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலித்து வந்ததாக கூறியுள்ளார். தொடக்கத்தில் தனக்கு கடன் பிரச்சனை இருப்பதாகவும் அதை சரி செய்தால்தான் திருமணம் செய்து கொள்ள முடியும் என கூறியதை நம்பி கேட்கும் போதெல்லாம் அனாமிகாவிற்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவித்தார். அவங்க கிட்ட நடுவில் ஒரு கடன் அடைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசுறதை கம்மி பண்ணாங்க. ஏன் பேசுற, ஏன் என் கூட பழக மாட்டேற அப்படின்ற கேட்டப்போ, இல்லை எனக்கு இது சரியா படலை, வரும்னு தோணலை, எனக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சிருக்கு, நான் அது பண்ணலான் இருக்கேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டாங்க. சரி, முடிச்சுக்கிட்டு நான் காசு கேட்டப்போ இல்லை தர முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹராஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மிரட்டினாங்க. எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, எப்படி கொடுத்தீங்க? மொத்தமாக 5 லட்சம் கிட்ட செலவாயிருக்கு. எல்லாமே பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எடுத்து நான் போலீஸ் கிட்ட போய் நான் புகார் கொடுத்துருக்கேன். அவங்க பண்ண வாட்ஸ்அப் சாட்ஸ், அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே எடுத்து நான் புகாரில் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன படம் நடிக்கிறாங்க அவங்க? இப்போ அவங்க யோகி பாபுவோட ஒரு படம் கமிட் ஆயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அனாமிகா அதிகமாக பணம் கேட்க தொடங்கியதாகவும் தான் முடியாது என கூற சண்டை போட்டுவிட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் கூறினார். இதுவரை சுமார் 5 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாற்றிய அனாமிகா மாங்காடு காவல் நிலையத்தில் பணமே வாங்கவில்லை என நாடகமாடியதாக ஹரிஷ் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். மாங்காடு ஸ்டேஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் அட்வொகேட் மூலிமா போனதுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் அவங்கள ஹராஸ் பண்ணேன், அவங்க ஸ்டாக் பண்ணேன், அவங்க செக்ஷுவல் அபியூஸ் பண்ணேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் 1 வருஷம் அப்புறம் நான் கால் பண்ணேன். எனக்கு பணம் தேவை இருந்துச்சு, கொடுத்த பணத்தை நான் கேட்கறதுக்காக கால் பண்ணேன். அவங்க இல்லை, என்னால் தர முடியாது, நான் எதுக்கு உனக்கு தரணும், நான் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்க தரணும், பொம்பளைங்க ஆம்பளைங்க தரக்கூடாது, இன்னொரு தடவை இது மாதிரி கால் பண்ணால் நான் உன்னை ஹராஸ்மெண்ட் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க. நீங்கள் ஒன்றாவே வாழ்ந்தீங்களா? இல்லைங்க, நான் ஒன்றும் ஆகல. அவங்க லேடிஸ் ஹாஸ்டலில் இருந்தாங்க, நான் என் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் அவங்ககிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியல. ஸோ இது விசாரிக்கும் போது மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது தெரியும். ஸோ என்னோடய காசு நான் எவ்வளோ கொடுத்தனோ அந்த காசும் ப்ளஸ் என்ன மாதிரியே வேறு யாராச்சும் அவங்ககிட்ட மாட்டியிருக்காங்கன்றது தெரியும். தனியார் டிவி சீரியலில் நடித்து வரும் அனாமிகா யோகி பாபுவின் படத்தில் நடிக்க இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஹரிஷ் தன்னுடைய பணத்தை மீட்டு தருவதோடு அனாமிகாவிடம் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என டிஜிபியிடம் முறையிட்டதாக தெரிவித்தார். கைலாஷ் மனோ சரோவர் யாத்திரைக்காக சிக்கிமிலிருந்து முதல் பக்தர்கள் குழு எல்லை கடந்து சீனா சென்றனர். சிக்கிம் எல்லையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிக்கிம் மாநில ஆளுநர் ஓம் பிரகாஷ் மத்தூர், சிக்கிம் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் பாடியா மற்றும் அதிகாரிகள் புனித பயணம் மேற்கொள்ளும் 36 பக்தர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து கலந்துரையாடினர். அதனைத் தொடர்ந்து இந்தியா சீனா எல்லையை கடந்து அவர்கள் புனித யாத்திரையை தொடங்கினர். இவர்கள் 11 முதல் 12 நாட்கள் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஷ் மனோ சரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு புனித யாத்திரை செல்ல 750 பேர் பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி, மும்பை, தூத்துக்குடி, ஹைதராபாத் இடையே இயக்கப்படும் 8 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து மும்பை, டெல்லிக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானம், தூத்துக்குடி செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் ரத்து செய்யப்பட்டன. அதேபோல ஹைதராபாத் மற்றும் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள், டெல்லி, சென்னை 2 வழித்தடத்திலும் இயங்கும் 2 ஏர் இந்தியா விமானங்கள் என மொத்தம் 8 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.